டீச்சர் அவர்களுக்கு வரவேற்று கொண்டிருக்கும் நம்முடைய அவர்களுக்கும் அவர்களுடைய உதவியாளர் அவர்களுக்கும் மற்ற சக ஆய்வாளர்களுக்கும் கூடியிருக்கின்ற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். நிறைய பேர் சொல்லிக்கிறீங்க. எனக்கு உண்மை சொல்ல போனால் ஏதாவது ஒரு உதவி கேட்டு செஞ்சுட்டு எனக்கு நல்லா போகணும். யார் கேட்டாலும் இதெல்லாம் செய்யணும். இல்லைன்னு சொல்கிறதுக்கே நான் இல்லை, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு நான் கேட்டதான் கிடைக்கிறேன். உதவி பண்ணிக்கிறது நடக்கல. உண்மையே தான் அந்த நேரம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ கூட ரிட்டைன் ஆகிட்டாங்க. நேரம் நல்லா இருந்தாலும் அதை எடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ 15% நான் 10 இயர்ஸாகவே பக்கத்தில் நினைக்கிறேன். எல்லா டிஎஸ்பிஸுமே எனக்கு வாட்சை டிஎஸ்பிஸ் எல்லாமே அருமையான டிஎஸ்பிஸ். பரப்பூர் கூட சாரி போகிறவங்கலாம் ஒரு அசம்சன் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப குழந்தை மனசுல அவங்க மனைவி இருக்காங்க. நமக்கு எல்லாம் மீன் இல்லை டேரக்ட் ஆஃபீஸர் போனாங்க, ஐஜிஆர் இருக்காங்க, மனைவி மாதிரி அப்படி ஒரு 10ஆக இருப்பாங்க. நம்மளோட ஒருத்தர் இருக்காங்க, அவங்களோட ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட காட்டுறாங்க. எல்லாருக்கும் பிரியமாக இருக்காங்க. நான் கண்டிப்பாக பார்த்துருக்கேன். அதே மாதிரி நான் எப்பவுமே ரோட்கள் வரவான பழைய எஸ்பி சொல்லியிருந்தாரு. சார் மட்டும் நான் ரெக்கமெண்டேஷன் யாரை வச்சு தெரியுமா? மேடம் தான் முடிச்சேன். மேடம் சொல்லியிருக்கப்போ தான் நான் ரோட்களுக்கே வரல. 2 நாளே மேடம் சொன்ன மேடம் சொல்லிட்டாங்க. சுவிட்ச் எங்கே இருக்கு கிடக்கிறது போச்சு. இவங்க யாருமே கொஞ்ச நாள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாங்க. மேடம் சொல்ல மேடம் அண்ணா சொல்லு இன்ஸ்பெக்டர் கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் தலைமை கொடுத்து டிஎஸ்பி தான் கொடுத்து நம்ம டிஎஸ்பி கொடுத்து ஒரு மகராசன். அதே மாதிரி அவருக்கு மேலும் மேலும் அவரும் பதவி வந்துருக்கணும். அவங்க பேக் பண்ணுறது கேஸ் போட்டுருக்காங்க. ஏடிஎஸ்பி ஆகணும்னா ஐடி சார் யூஸ் பண்ணாமல் சாஃப்ட்வேர் வந்துடுறாங்க. இந்த டேரக்ட் டிஎஸ்பி ஆகிறவங்க இன்ஸ்பெக்டர் ஏடிஎஸ்பி பிளாக் பண்ணி ஒரு 3 பேர் பிளாக் பண்ணால் உங்களுக்கு 10 வருஷம் ஆகும். டிஎஸ்பி வருது 12 வருஷமே ஆயிடும். அந்த இது கிடச்சி இந்த மாதிரி டேரக்ட் ஆஃபீஸ் இருந்தாலும் கட்டு போயிடும். இப்போ உதாரணமாக ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. அந்த கட்டணத்துக்கு ஏடிஎஸ்பி சொல்லுவார். இதில் இருக்காரு நாமக்கல்ல என்னப்பா ஏடிஎஸ்பி ஏற்ற வேலை தான் ஒன்றும் வேலை இப்போட சொல்கிறா சொல்லிட்டு தவால சார் தவால் அனுப்பிச்சு சார் அப்படின்னா என்னமோ நான் கையெழுத்து போடுற மாதிரி கேட்பேன். ஏமா ஸ்கூல் எப்போ தவால் வந்துச்சான்னு கேட்பேன். என் கையெழுத்தே இருக்காது. நான் இருக்கிறேன் நானே காட்டிக்குவேன். அந்த மாதிரியான ஒரு போஸ்ட்டு. அதனால் டிஎஸ்பிக்கு அந்த மாதிரியான போஸ்ட் இல்லாமல் டேரக்ட் டிஎஸ்பி 2 இயர்ஸ் 1 இயர்ஸ் இந்த ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் தெரிஞ்சுட்டு இந்த ப்ரொமோஷன் வர மாதிரி ஒரு சார்ஜ் கோர்ட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதை வச்சு நம்ம கொடுக்குறாங்க. சார் சீக்கிரமாக நம்ம பதவி பார்த்து நம்மளும் அந்த டாக்டருக்கு ரெடியாக இருக்கலாம். உங்களுக்கு நான் ரிட்டர்ன் ஆகிப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்தது சார் சொன்ன மாதிரி நான் ப்ரொமோஷனுக்காக பையன் வந்துருக்காரு. அவங்களோட இதுக்காக ஒரு ப்ரொமோஷன் கூட வாங்க. இன்னும் 2 வருஷத்தான் இருக்குது. வேண்டாம் பண்ணேன். இந்த டிஎஸ்பி இருக்கிறாங்கன்னா ஒரு பேரம்பேருக்கு சொல்லுவாங்க. இல்லை இப்போ தாத்தா டிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக அந்த ப்ரொமோஷன் வாங்க. போலீஸில் கீ போஸ்ட்னா இன்ஸ்பெக்டர் தான். எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி கூட சொல்லி எல்லா ஒரு 10-15 எம்பிஸ் ஆஃபீஸர் பழகிட்டு ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவங்களே சொல்லுவாங்க நான் என்னடா இந்தி போஸ்ட் ஒன்றுமேடா எல்லாம் இன்ஸ்பெக்டராக இன்வெஸ்டிகேஷன் நான் கொட்டி போட்டு கொடுப்பா கொடுப்பாங்க. இன்ஸ்பெக்டர் ஆகிடுவோம். நீங்கள் சொன்ன மாதிரி செக்ரட்டரிக்கு ஒரு வேலையாக போயிருந்தேன். நான் இப்போ காமிச்சிருக்கேன். சாருக்கு சப்பரம் வரல. யாருக்கு நம்ம எஸ்பி சார் இருக்கு. நான் சொன்னேன் நான் இன்ஸ்பெக்டருக்கு சொல்லிட்டேன் அப்படிங்கிறேன். அட்ரஸ் எடுத்து பார்க்குறேன். அவங்க ஏன் நான் மரியாதை கொடுத்துருக்காங்க. நான் இன்ஸ்பெக்டர் வேண்டாம் அப்படிங்கிறார். அவரு அவரோட கூட என்னோட இன்ஸ்பெக்டர் ஒன்றுமா கிடையாது அப்படிங்கிறாரு. நான் வந்து ஏன் ரெக்கார்ட்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு எல்லா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பொறிய சாதகப்படியும் பாதகப்படியும் இருக்குது. அதை பாதகமாக போய் சொல்லக்கூடாது. காரியமன்றத்துக்கு வந்துட்டாரு பொய்ய சொல்றதுனால தப்புங்க. அது சொல்லி அவர் சொன்னாங்க 15 முறை போலீஸ் அமைச்சு வேலை நடக்கிறேன். இன்ஸ்பெக்டர் போனால் நடக்கிறேன். நீ போய் முடிச்சுக்கிறா அப்படின்றார். ஆடப்பா அப்படின்னா டிபி சார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கும். நல்ல பட்டாளிகள் இந்த தம்பியை கூட நல்ல வெல்ஃபேர் ஆஃபீஸர் போலீஸ் கூட ரொம்ப அதிகமாக இருப்பார். நான் அந்த மாதிரி அதிகாரிகளை காம்பாக்ஸே இருக்கேன். அதனால் கொஞ்சம் யதார்த்தமாக இருக்கும். ஆஃபீஸ் சொன்ன மாதிரி மழைக்கு வேலையே சொல்லணும் நேரம் சொல்லிடுவோம். அவ்வளோதான். மறுபடியும் எங்கள் வேலை செஞ்ச மழை இருக்கிற 3 வருஷம் இருந்துச்சு. பாப்பா 3 வருஷம் நல்லா இருந்தோம். அந்த பாப்பா கூப்பிட்டான் வேலை எல்லாரோட இந்த மாதிரி நான் சண்டை போட
வரைக்கும் சண்டை ஒரு போலீஸ் எடுக்கக்கூடாதுன்னு சண்டை போடுவேன். ஏன்னா எடுத்துக்கினா என்ன பண்ணுவாங்க, டிராஃபிக் வேண்டாட்டு அடுத்த யூனிட் போயிடுறாங்க. எனக்கு இங்கே சாதிக்காது. கிட்டத்தட்ட 16 டிராஃபிக் நல்லா இருக்கு. டீ டிராஃபிக் இதில் வந்து நீங்கிறதே ரொம்ப கஷ்டம். நமக்கு கிடைச்ச ஒரு புண்ணியமாக நினைக்கிறது நான் வந்து அன்புராஜ். ஏற்கனவே நான் ஒரு 3 வருஷம் நான் ஒன்றாக பண்ணோம். மீண்டும் அவர் கிடைச்சிருக்காரு. நான் எனக்கு கோயம்புத்தூர் கிடைச்சிருந்தா நல்லாவே வேண்டாம் பார்க்கலாம் சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வர சொல்லுவேன். எனக்கு கோயம்புத்தூர் வேண்டாம்னு அன்புராஜ் விடவே மாட்டேன் சார், பண்ணியாக வேண்டாம் 150 பேருக்கு நான் சொல்லி வச்சுருக்காரு. நீங்கள் அலைவன்ஸ் போக அன்புராஜ் அதை டீம் தான் பார்த்துருக்காங்க. அன்புராஜ் வந்து நான் ரொம்ப கடமைப்படுத்துகிறேன். அவங்க உண்மையிலேயே வந்து இந்த யூனிட்டுக்கு நான் பேர் தான் இல்லை, எதற்கு இங்கே மேனேஜ் பண்ணுறது கூட அன்புராஜ் தான் மேனேஜ் பண்ணுறாரு. அவரோட ரிட்டைர்மெண்ட் பார்த்து வந்து நான் கிராண்ட் பண்ணணும்னு மைண்ட் வச்சு கண்டிப்பாக பண்ணுவேன். அவருக்கு 12ஆம் மாதம் ரிட்டைர் நினைக்கிறேன் இல்லையா, 9ஆம் மாதம் ரிட்டைர் 9ஆம் மாதம் ரிட்டைர் கிராண்டாக நிறைய ஆட்கள் ஆரம்பிச்சு நானே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி நான் இருந்தால் சேர் காலியாக வர மாட்டேன். எல்லாம் என்ன ஆச்சு, நான் 5 முறை கூட்டம்னா வருவாங்க. நான் கூட கூப்பிட்டேன் வரும்போதே பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க சாப்பிட்டு கூப்பிட்டேன். இப்போ உள்ள வந்து ஃபார்மாலிட்டி கூப்பிட்டாலும் யாரும் வரமாட்டாங்க, கூப்பிட்டே இருக்கும். கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மெசேஜ் போட்டுகிட்டே இருப்பாங்க, டேட்டை ஞாபகம் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த டேட் கல்யாணம் வாட்ஸ்அப் ஃபோன் பண்ணி ஞாபகத்துக்கே இருப்பாங்க. இன்னும் 3ஆம் மாதம் நம்ம போக மாட்டோம். அதனால் நீங்கள் ஸ்ட்ரென்த்து கூட கொஞ்சம் குறைவாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு நல்ல ஒரு அலைவலத்தில் பண்ணிக்கிறாங்க. எனக்கு என்னென்னா யார் கேட்டாலும் உதவி செய்யும். உதவி செஞ்சால் நமக்கு உதவி செய்ய யாரும் உதவி செய்யும். என்னுடைய பாலிசி எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்வோம். கல்லூரி பார்ப்போம். எனக்கு முன்னாடி டாக்டர் கண்ணன் ஐயா அவர்கள்லாம் யாருனாலும் பேசுவார். இப்போ இருக்கிற படிக்கிறதுக்கு அவர் தான் வந்து ஹோம் செக்ரட்டரி. அவர் வந்து காலேஜில் வந்து அவருக்கு ஒன்று ஐஏஎஸ் ஒரு காலேஜுக்கு 3 காலேஜுக்கு மாறும். அவர் வந்து எஃப்ஆர்ஓவாக இருக்கார், இமிகிரேஷன் எஃப்ஆர்ஓ, அது எஸ்பி கேரக்டர். அவரு மலை மறு இருந்தாலும் அவர் டாக்டர் கண்ணன் பேசுறது போட்டோ பேசுவார். காலேஜ் எஜுகேஷன் மாற்றி கொடுத்தாரு. நான் சொல்கிறது என்னன்னா, இப்போ இருக்கிற ஹோம் செக்ரட்டரி சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பண்ணாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் அவங்க ஒழுங்குபடுத்தி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் அந்த மாதிரி ஆட்கள் வந்தாங்க. ஒரு முறை உங்களை பார்த்தா நம்ம சார் பேர் சொல்லி மறக்கவே எந்த போலீஸும் மறக்க மாட்டாங்க. அது ஒரு புத்தகம் மாதிரி அவங்களுடைய சிவனாவே என்ன காரணம் இப்போ அதிகமாக அவங்களோட பிரச்சனை சன்னு ஒரு சன்னு அவங்களோட ரொம்ப பிரச்சனை இருப்பாங்க. இவன் வந்து என் சன் வந்துருக்காரு காரணம் தெரியல, என் முன்னாடி வீட்டில் படிச்சுட்டு இருக்காரு. அவர் கைடன்ஸ் தான் நிறைய கொடுத்துருக்காரு. அவர் நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் அவங்க நல்லா கஷ்டமாக இப்போ வாட்ஸ்அப்பில் பேசிக்குவாங்க. இது ரொம்ப நேரம் போய் போச்சு. நான் பக்கத்தில் தான் இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு நான் பக்கத்துக்கு தான் 1 மாதம் போக வேண்டிய நினைக்கிறேன். ஒரு வரை கோயம்புத்தூர் வாங்கின வரைக்கும் எனக்கு வந்து இங்கெல்லாம் ஒரு ப்ளேஸ் பண்ணுவேன். ஒன்றும் இல்லை, பதுக்காரப்பான் என்ன மாதிரியே பதுக்காரப்பான் செய்வாங்க. அவரை வந்து சரி பண்ணணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நான் கோயம்புத்தூர் கஷ்டத்தை போடுவாங்க அப்படிங்கிற இடத்துல தான் நான் ஹெல்ப் பண்ணேன். இன்னொரு இஷ்டப்பட்டு போகிறவங்க நான் தான் நம்புகிறேன். சரி, அவர் ப்ரொமோஷன் ப்ரீமியம்ஸ் தான் அவர் போட்டிருக்காரு. அதனால் அவர் மாற்ற முடியல. இன்னொரு மாதம் 2 மாதம் எதிர்பார்ப்பேன். போட்டாச்சுன்னா